வணக்கம் and welcome to this is your Girjishri. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிராண்ட்ல இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மேக்கப் பிரஷ் க்ளீன் பண்றதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். எஸ். ஸோ இன்னைக்கு வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் உள்ள இன்ஸ்டன்ட் ப்ரஷ் கிளென்சர். இது வந்து ஸ்ப்ரே டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் க்ளீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோப். ஸோ இதை தான் வந்து நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து சோப் டப்பா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரஷ் க்ளீனிங் பண்ணுறதுக்காக வேண்டி இது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து இந்த மாதிரி ஒரு சோப்பு இதையும் கொடுத்துருக்காங்க. வில் see how it works. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் ப்ரஷ் க்ளீனிங் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்பிரஸ் ப்ரஷ் க்ளீனிங் என்ன பண்ணும்? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. see so let's see. இதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ்லாம் எதுவும் இல்லை. பட் அந்த ஸ்ப்ரே டைப்லேயும் அண்ட் அந்த சோப் பார் சோப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு ப்ராடக்ட் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்குரிய இந்த காஸ். ஸோ அதுதான் வந்து நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ அட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா வந்து எக்ஸ்பிரஸ் ப்ரஷ் க்ளீனர் பிஎஸ்சிலேருந்து அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ it costs around 445. Let's see. ஸோ இந்த ப்ரஷ் கிளென்சரில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே வந்து நமக்கு ப்ராடக்ட்ஸ் முக்கால்வாசிக்கு மேலே போயிடுச்சு நமக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பிஎஸ்சியோட இந்த இன்ஸ்டன்ட் ப்ரஷ் கிளென்சர் பார்த்திங்கன்னா உண்மையாகவே நல்லா வேலை செய்யுது. ஆக்சுவலி வந்து இந்த ஸ்பாஞ்ச் இருக்கிறதுனால வேண்டி நமக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்குது ப்ரஷ்ஷுங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ டைம் சேவர் தான் நிச்சயமாக வந்து. ஏன்னா நம்ம ப்ரைட்ஸ்லாம் பண்ணும்போது அவ்வளோ டைம்லாம் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது வந்து இது ரியலி டைம் சேவர். திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ பிஎஸ்சியோட இந்த இன்ஸ்டன்ட் கிளென்சர் ப்ரஷ் கிளென்சரோடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா 995. பட் இப்போ வந்து ஆஃபர் போய்ட்டுருக்கு. யூஸ் இட். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். இப்படி பண்ணேன். ஃபுல்லாக வந்துருச்சு. இதில் வந்து ப்ராடக்ட் இருக்கா இல்லையான்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். யூ கேன் see the difference. இப்போ நான் ப்ரஷ்ஷில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். ஏன்னா இது ஃபவுண்டேஷன் ப்ரஷ். நிச்சயமாக வந்து நிறைய ஃபவுண்டேஷன்லாம் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து போகுதுங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். வாவ். Oh my god. Really nice. எவ்வளோ ப்ராடக்ட் எடுக்குதில்ல. ஒரு 2-3 ஸ்ப்ரே பண்ணியிருப்பேன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. இங்கே தான் கொஞ்சோண்டு இருக்குது. லெட்ஸ் ட்ரை அகேன்.
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து டிஷ்யூ பேப்பரோட ஒரு சைடு தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு சைடு அப்படியே நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் இட். ஸோ ஓகே, இது வந்து ஒரு மாதிரி லெமன் ஃப்ளேவர் கொடுக்குது, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ளேவர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் எடுத்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். சி, ஸோ ரியலி ஒர்க்ஸ் குட், ஒர்த் ஃபார் மனி. ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ பிஎஸ்சியோட இந்த பார் கிளென்சருடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 695, பட் இப்போ வந்து நைக்காவில் ஆஃபர் போயிட்டுருக்கு. கிராப் இட் அண்ட் யூஸ் இட். ஸோ இன்னுமே வந்து நான் சோப் எடுத்துக்கிறேன் கொஞ்சம். பார் சோப் பொறுத்த வரைக்குமே உண்மையாகவே வந்து நல்லா ஒர்க் ஆகுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதுக்கு வந்து ஒரு 600-700 கொடுத்து இதை வாங்கணுமா அப்படிங்கிறது தான். ஏன்னா பேபி சோப் ஆல்சோ டஸ் த சேம் ஒர்க் இல்லையா. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு 600-700 போட்டு வாங்கணுமா அப்படிங்கிறது தான். ஸோ இது எனக்கு அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை. காஸ்ட் வைஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஸோ காஸ்ட் மேபி வந்து இது கம்மி பண்ணலாமோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு. காஸ்ட் வைஸ் வந்து இதை கம்மி பண்ணாங்கன்னா மேபி இது வந்து ரொம்பவே நல்ல மார்க்கெட்டில் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பேப்பர் எதுக்கு போடுறேன்னா, இப்போ இதில் வந்து நான் பிஏசியோட காசஸ் வாங்கினேன், ப்ரஷ் காஸ். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கலாமே அப்படிங்கிறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 பீசஸ் ஆஃப் காஸ் காஸ்ட் அரவுண்ட் லைக் 195. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வந்து பொருத்தி பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், இதுக்கும் வந்து இது செட் ஆகுது. ஸோ இந்த ப்ரஷ் வந்து செட் பண்ணி பார்க்குறேன், போகுதா கரெக்டாக அது ப்ளேஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். குட்டி ப்ரஷ் இல்லையா, அது ரொம்ப குட்டி ப்ரஷ். இது ஓரளவுக்கு ஓகே. இது வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, இதுக்கு செட் ஆகாது, இந்த ப்ரஷ்ஷுக்கு வந்து செட் ஆகாது. சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இது எப்படி சூட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். எக்ஸ்பேண்ட் ஆகுது அவ்வளோ தூரத்துக்குன்னு பார்க்கலாம்.
வாவ், ரியலி நைஸ், ஒர்த் ஃபார் மணின்னு நினைக்கிறேன் நான் இதை. ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்களும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிச்சயமாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.